மியான்மரில் உள்ள ரஹாயின் மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையில் வசித்து வந்தவர்கள் ரோஹிங்கியா இன முஸ்லிம்கள். 2017 மியான்மர் ராணுவம் மற்றும் புத்த மதத்தினரால் கடும் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட ரோஹிங்கியாக்கள் அங்கிருந்து தப்பி வங்கதேசம், இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் ஊடுருவினர். சில ரோஹிங்கியா குழுக்கள் ஆயுதம் தூக்கியும் போராடி வருகின்றன. அந்த வகையில் மலேசியாவில் செயல்படும் ஒரு ரோஹிங்கியா அமைப்பு இந்தியாவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளது. அயோத்தி, புத்தகயா, பஞ்சாப், ஸ்ரீநகரில் தாக்குதல் நடத்த அந்த அமைப்பு திட்டமிட்டுள்ளதை இந்திய உளவுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இதையடுத்து டெல்லி, காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், பீகார், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்கத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தும்படி சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளை உளவுத்துறை எச்சரித்துள்ளது. தாக்குதலுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக மலேசியாவில் வசிக்கும் ரோஹிங்கியா அமைப்பின் தலைவர் முகமது நசீர், சர்ச்சை மத போதகர் ஜாகிர் நாயக் ஆகியோருக்கு 1.5 கோடி ரூபாய் பணம் போய் சேர்ந்துள்ளது. இந்தியா வழியாகத்தான் பண பரிமாற்றங்கள் நடந்துள்ளன. சென்னையைச் சேர்ந்த ஒரு ஹவாலா தரகரும் ஒரு கணிசமான தொகையை பெற்று மலேசியாவுக்கு கைமாற்றியுள்ளார். தாக்குதல் திட்டம் இறுதி வடிவம் பெற்றுள்ளது. இன்னும் சில வாரங்களில் தாக்குதல் நடக்கும். ஒரு பெண்ணின் தலைமையிலான குழுதான் தாக்குதலை நடத்தப் போகிறது என பல தகவல்களை உளவுத்துறை சேகரித்துள்ளது. ஆனால் அந்த பெண்ணை பற்றிய முழு தகவல்கள் உளவுத்துறைக்கு கிடைக்கவில்லை. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மலேசியாவிலிருந்து அந்த பெண் மியான்மர் சென்றுள்ளார். அங்கு அவருக்கு பயங்கரவாத பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் இறுதிக்குள் அந்த பெண்ணும் இன்னும் சிலரும் இந்தியாவுக்குள் ஊடுருவ திட்டமிட்டுள்ளனர் எனவும் உளவுத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்திய எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல சம்பந்தப்பட்ட மாநிலங்களிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு தயாராகும் பெண் தலைமையிலான ரோஹிங்கியா குழுவுக்கு பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு பல வழிகளில் உதவி செய்து வருவதாகவும் கூறப்படுவதால் அந்த அமைப்பினரையும் உளவுத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர்.